Hello everybody, இன்னைக்கு நம்ம வந்து வாழைக்காய் பொரியல் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி ரெசிபி. இது வந்து green plantain, பச்சை வாழைக்காய். நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இப்படி கருப்பாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இது நல்லா தான் இருக்குது. இதை வந்து பீல் பண்ணி, ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் பொரியல் பண்ண போகிறேன். முதல் ஸ்டெப் வந்து கையில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் தடவிருக்கேன். ரொம்ப லைட்டாக தான் தடவிருக்கேன். இது கரை ஒட்டும். ஸோ இது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இந்த கலரில் இருக்குது. ஒன்றும் நல்லா தான் இருக்குது. ஸோ டாப்பையும் பாட்டமையும் கட் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு பீலர் எடுத்துக்கோங்க. பீலர் எடுத்துட்டு நல்லா க்ளீனாக பீல் பண்ணுங்க. ஹாஃபாக கட் பண்ணிட்டு இப்படி ஹாஃபாக போட்டுங்க. இப்போ கியூப் பண்ணுறது வந்து இப்படி நடுவில் போட்டு இந்த மாதிரி பைட் சைஸ் பீசஸாக இது எல்லாத்தையும் மூணையும் வெட்டி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் ஆக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எனி வெஜிடபிள் ஆயில் இஸ் ஃபைன். எண்ணெய் சூடானோடனே ஒரு டீஸ்பூன் கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ், ஒரு டீஸ்பூன் cumin சீட்ஸ். இப்போ கடுகு தெரிக்கிற போது வெடிக்குதில்ல, இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை ஆட் பண்ணுங்க. இதை ஒரு 3 to 5 minutes நல்லா வதக்க போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா வந்து ரொம்ப சிம்பிள். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வேணாம், நீங்கள் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா வெறும் சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். பேசிக்கலி நம்ம இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். 3 பிளான்டீனுக்கு 3 வாழைக்காவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு தேவைப்படும். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் கொஞ்சம். இப்போ ஃப்ளேமை நம்ம நல்லா சிம்மர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ரொம்ப கம்மியாக, இது நம்ம கேஸியான ஐட்டம்னால பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர், மிளகாத்தூள் தேவையான அளவு, இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. கொஞ்சம் ட்ரையா இருக்குல்ல, இதுல ஆயில் ஊற்றணும். இந்த டிஷ்ஷுக்கு நல்லா நிறைய ஆயில் தேவைப்படும். இப்போ ஃப்ளேமை மீடியம் லோவில் வச்சுட்டு வாழைக்காய் குக் ஆகுற வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும் இது ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃபோர்க்கோ இல்லை நைஃபோ எடுத்து இப்படி குத்துனீங்கன்னா சாஃப்டா உள்ள போகும். போச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் எடுத்து ஒன்று சாப்பிட்டு கூட பார்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக. அவ்வளோதான், சூப்பரான ஈஸியான வாழைக்காய் ரோஸ்ட் ரெடி. Like, share and subscribe to my channel. Thank you for watching. As always, happy cooking.